இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு ஹார்டான ட்ரூத்தை நான் சொல்ல போகிறேன். மெயினாக நீங்கள் இப்போ ஒரு லைஃப் ஃபேஸில் இருக்கீங்களா, எதர் நீங்கள் வந்து 9 to 5 ஒர்க் பண்ணலாம் ஆர் காலேஜ் படிக்கலாம். இந்த ஃபேஸில் இதை யாருமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்பவே ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க மார்னிங் ஆஃபீஸ் போகிறது, ஈவினிங் ஜிம் போகிறது, லேட் நைட் ஒர்க் பண்ணுறது, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ரன்னிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பட் இங்கே என்னன்னா அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டே இருக்காது. சேம் பாடி, சேம் லைஃப் ஸ்டைல், சேம் சேலரி, ஒரு ப்ராக்ரஸே இல்லாத மாதிரி இருக்கும். இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா தே ஆல் ஃபீல் கன்ஃபியூஸ்டு. ஓகேவா, லேசி இல்ல, கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ப்ரோ நான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன், எனக்கு ரிசல்ட்டே வரல. இந்த மாதிரி நீங்க எப்போது யோசிச்சிருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு பெர்சன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் அவங்க லைஃப் வந்து ஃபுல் பிஸியா இருக்கும், ஒர்க் இந்த மாதிரி இருக்கும். பட் அதே டைம் இன்னொரு பெர்சனை பார்த்துருப்போம், ரொம்பவே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பையன் பெட்டராக இருக்கும். ஓகேவா, அவனோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஏர்னிங் பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நோட் பண்ணால் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக லைஃபே பிஸியாக ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்சனை விட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து பெட்டராக இருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்போது இங்கே என்ன காமன் மிஸ்டேக் என்ன? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியல. ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ற இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி லைஃபை பிளான் பண்ணி வாழ்றாங்கல்ல, அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களாலையும் லைஃப் நான் பிஸியா இருக்கேன், நான் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் எனக்கு ரிசல்ட் வரலங்கிற அந்த ஒரு தாட் வராது. நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அது என்னன்னு நான் வந்து ஹானஸ்டா உங்ககிட்ட சொல்றேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மிஸ்டேக்ஸ் பீப்புள் காமன்லி மேக். மிஸ்டேக் நம்பர் 1, கன்ஃபியூசிங் பிஸி மீன்ஸ் ப்ராக்ரஸ். டெய்லி ஜிம்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றீங்க, ஆஃபீஸ் போயிட்டு 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, போனை எடுத்தாலே மோட்டிவேஷன் குவாட்ஸ் தான் வருது. ஓகேவா, பட் என்னன்னா ட்ராக் பண்ணல, எப்படி போகுது, ஒரு டைரக்ஷனே இல்லாம போறீங்க. ஜிம் போயிட்டு இப்போ நல்லா ஸ்வெட் ஆனா வந்து நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி டைமே இல்லை, பிஸியா ஒர்க் பண்றேன் அப்படின்னா அது growth அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. பட் இதுதான் இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக். ஸோ யூ நீட் டு ட்ராக் வாட் யூ ஆர் டூயிங். ப்ராக்ரஸ் ஓவர்லோடா இருக்கட்டும், உங்க ஒர்க் எந்த டைரக்ஷன்ல போகுது, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சாதான் அது ப்ராப்பராக போகுதுன்னு அர்த்தம், இல்லைனா நீங்கள் அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் த மிஸ்டேக் நம்பர் 2, காப்பி பேஸ்ட் லைஃப். யார் எடுத்தாலுமே சேம் ஒர்க் அவுட், சேம் டயட்டு, சேம் கரியர் பார்த்து, சேம் லைஃப் ஸ்டைல் ரொட்டீன், எல்லாரையும் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்குறத அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. என்ன ஆகும்? ஸோ நீங்களும் எல்லாரும் மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். கரெக்டா? ஸோ யூ நீட் டு ஃபிகர் அவுட் வாட் யூ ஆர், வாட் யூ வாண்ட், வாட் இஸ் யுவர் பாடி கேபபிள் ஆஃப். உங்களோட கோல் என்ன, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும், உங்களோட ஒர்க் அவுட்டை வச்சுக்கணும். நீங்கள் ரேண்டமாக பார்க்குறதையோ ஒருத்தங்களை பற்றி இன்ஸ்பயர் ஆகி அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பண்ணுறதோ வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எல்லாரும் மாதிரி தான் ரிசல்ட் வரும்னா அவங்கள அப்படியே காப்பி பண்ணி பண்ணலாம். பட் யூ வாண்ட் சம்திங் பெட்டர். கரெக்டா, சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களோட ட்ரீம் மற்றவங்க ட்ரீமை விட டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட ரொட்டீனும் மற்றவங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கணும். யூ ஷுடன்ட் காப்பி பேஸ்ட் அனதர் பர்சன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஓகேவா. அண்ட் த மிஸ்டேக் நம்பர் 3, நோ பேஷன்ஸ் விண்டோ. இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க, செமையாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு 10 days ஆப்ஸ் வேணும். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கோங்க, 1 month நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் உடனே. ஸோ இந்த மாதிரி தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து தே குவைட் ஏர்லி அண்ட் ஜம்ப் இன் டு அதர் திங்ஸ். இந்த மாதிரி பெர்சனுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும். அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் இல்லையோ அப்போ தே குவைட் ஆர் தே ஜம்ப் இன் டு அதர் திங்ஸ். இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் எவ்ரி திங். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒன்று பண்ணும்போது தான் அதுலேருந்து உங்களால் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அந்த ஷார்ட் பீரியடில் டக்குன்னு வர எந்த ஒரு கிராட்டிஃபிகேஷன், எந்த ஒரு சக்ஸஸுமே வந்து லாங் டேர்முக்கு நிலைக்காது. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையாக காத்துட்டு இருக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே 90% பீப்புளை விட ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க, ஒரு பெட்டரான மைண்ட் தாட்டோட இருப்பீங்க. ஓகேவா. இன்னும் சில பேர் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ என்னோட கிளியரான ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறேன். ஸோ ஹியர்ஸ் த ட்ரூத், ஹார்ட் ஒர்க் வித்தவுட் கிளாரிட்டி இஸ் ஜஸ்ட் எக்ஸாஷன். ஓகேவா, நீங்கள் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எக்ஸாஸ்ட் தான் ஆவீங்க, அதுக்கான ரிசல்ட் இருக்காது. மோஸ்ட் people don't have a system, they only have effort. பட் ரிசல்ட் வரதுக்கு உங்களுக்கு எஃபோர்ட்டோட சேர்த்து ஒரு டைரக்ஷன் வேணும். அண்ட் நீங்க கன்சிஸ்டண்டா அந்த டைரக்ஷன்ல போகணும். எஃபோர்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா யூ வில் கெட் டயர்ட் அண்ட் ஒரு ஆவரேஜ் பர்சனா தான் இருப்பீங்க. இப்போ ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ நீட் டு நோ வாட் இஸ் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட்.
ஓகேவா? டயட், மேக்ரோஸ்னா என்ன, கலோரிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாடி டயர்டா இருக்குன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிற ஒரு ரெக்கவரி பிளான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு மசில் ஃபெட்டிகா, சிஎன்எஸ் ஃபெட்டிகா, ஸோ இதெல்லாம் தெரியணும். அங்கேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சாதான் உங்களால் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பெட்டரா ரிசல்ட் பார்க்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி கரியர்ல பாத்தீங்கன்னா உங்க ஸ்கில்ல அப்டேட் பண்ணணும். லெவரேஜ் திங்கிங் வேணும், லாங் டேர்ம் விஷன் வேணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்க லைஃப் எவ்ரிடே அந்த 1% பெட்டர்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ட்ராக்ல போகும். இல்லை அப்படின்னா உங்களோட எவ்ரி இயர் சேமா இருக்கும். அது 10 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி, உங்க லைஃப் ஸ்டைல் மாறாது. பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போடுறீங்களா? ஸோ ஆப்வியஸா எஃபோர்ட் போடணும். அண்ட் அது கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல தான் போறீங்களாங்கிற ஒரு பிளான் இருக்கணும். அண்ட் அந்த பிளானை கன்சிஸ்டண்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போதான் நீங்க நினைச்ச ரிசல்ட் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேனே. 2 ஜிம் பர்சன் எடுத்துக்கோங்க. பர்சன் ஏ ஜிம் போறாரு, பர்சன் பி ஜிம் போறாரு. 2 பேருமே ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, டெய்லி ஜிம் போறாங்க. அண்ட் பர்சன் ஏ பாத்தீங்கன்னா வீக்லி அவருக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்ஸை ரேண்டமா பண்றாரு. அண்ட் எவ்ரி வீக் வந்து சேம் வெயிட்ஸ் தான் யூஸ் பண்றாரு. மோஸ்ட்லி வந்து கிளீனா சாப்பிடுறாரு. ஓகேவா? எந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே இல்லை, கிளீனா தான் சாப்பிடுறாரு. அண்ட் பர்சன் பி பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு வெயிட் தூக்குறாரு என்னங்கிறத ட்ராக் பண்றாரு. ஸோ ஒவ்வொரு வீக்கும் அதுல இருந்து ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்றாரு. அவரோட டயட் பாத்தீங்கன்னா அவரோட கோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கார்ப்ஸ் நிறைய வச்சுக்கிறாரு, மசில் பில்ட் பண்றதுக்கு ப்ரோட்டீன் நிறைய வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி அவர் கோலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ 1 இயர்க்கு அப்புறம் பெர்சன் ஏ அண்ட் பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா, பெர்சன் ஏ கிட்ட 1 இயரா ஜிம் போறேன்னு சொன்னியே, என்ன எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, இந்த மாதிரி பேசுவாங்க. பெர்சன் பி கிட்ட என்ன ப்ரோ பண்ண, எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சு, இந்த மாதிரி கேட்பாங்க. 2 பேருமே சேம் எஃபோர்ட் தான் போட்டாங்க. பட் பெர்சன் பி அந்த எஃபோர்ட்டோட சேர்த்து ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன்ல போனாரு. அண்ட் ஒரு செட் ஆஃப் டைம் பீரியடுக்கு அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணாரு. ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரியே ரிசல்ட் அச்சீவ் பண்ணாரு. பெர்சன் பி மாதிரியே உங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு ஆவரேஜா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது அப்படியே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிக் ஒன் கோல். இது உங்களோட ஃபிட்னஸா இருக்கலாம், அது உங்க கரியரா இருக்கலாம். ஒரு கோல் எடுத்துக்கோங்க, நாட் எவ்ரி திங் அட் ஒன்ஸ். ஓகேவா? செகண்ட், ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. சிம்பிளா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஹைபிரிட் அத்லட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அவுட் ட்ராக் பண்ணணும், உங்களோட டயட்டை ட்ராக் பண்ணணும், எவ்வளவு கலரிஸ் எடுக்கிறீங்க எல்லாமே ட்ராக் பண்ணணும். அண்ட் உங்க கரியர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை ட்ராக் பண்ணணும், உங்களோட டைமை ட்ராக் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி டைமை மேனேஜ் பண்ணுறீங்க, எங்கேயாவது வேஸ்ட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணி தான் பண்ணணும். ஒர்க் அவுட், ஃபுட், இதெல்லாம் நான் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ஆப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் என்னோட பாட்காஸ்ட் சேனலில் போட்டிருக்கேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு பாட்காஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கில் அண்ட் டைம் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அதை எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கில்ஸில் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அது இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி பாருங்கள். தேர்டு, ஸ்டே லாங் எனஃப். ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட எமோஷனை ரெஸ்பெக்ட் பண்ணாது, இட் ரெஸ்பெக்ட்ஸ் யுவர் கன்சிஸ்டன்சி. எவ்வளோதான் போரிங்காக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டாக கரெக்டாக பண்ணுங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், எவ்வளோதான் ஃபெயிலியர் இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டண்டாக அதை அகைன் அண்ட் அகைன் பண்ண போய் தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் தாமஸ் எடிசன் எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து ப்ராக்டிக்கல் லைட் பல்ப் இன்வென்ட் பண்ணாரு. ஃபேமஸ் குவாட்டே இருக்கும். எப்படின்னா அவர் 10,000 டைம் வந்து ஃபெயில் ஆகலை, 10,000 வேஸ் இது வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ ஆக்சுவல் குவாட் என்னன்னா, ஐ ஹவ் நாட் ஃபெயில்ட், ஐ ஃபவுண்ட் 10,000 வேஸ் that won't work. லாங் டேர்ம் பெர்சிஸ்டன்ஸ் தான் கேமே. லெட் மீ எண்ட் திஸ். நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் தே ஆர் லேசி, தே ஆர் ஜஸ்ட் அன்கிளியர். லைஃப் லாங் ஒரு ஆவரேஜ் பர்சனாகவே வாழ்ந்து செத்து போகணுங்கிறது உங்களோட டெஸ்டினி கிடையாது. கரெக்டா? இட் இஸ் ஜஸ்ட் அ டிஃபால்ட் செட்டிங்ஸ். நீங்கள் அதை ரீடிசைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் லைஃப்பை உங்களால் வாழ முடியும். இஃப் யூ டோன்ட் ரீடிசைன் யூ வில் ஜஸ்ட் ஃபாலோ அ டெம்ப்ளேட். ஸோ நீங்கள் எல்லாரையும் மாதிரி ஆவரேஜாக தான் இருப்பீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் கேபபிள் ஆஃப் மச் மோர் தென் ஆவரேஜ். ஸோ அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். See you.